அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, துன்புறுத்துறாரு, ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படுறாங்கிறாங்க. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க. கட்டின பொண்டாட்டிக்கே வீட்டில் பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நாளைக்கு நயினார் நாகேந்திரன் பிஜேபியோடைய மாநில தலைவராக இருக்கிறவர் வெளியில் வந்து விட்டு விஜய் வரணும் அப்படின்னோன்னா தாட்டு போட்டு தக்காளி சோறுன்னு எவ்வளோ ரொம்ப தியாகியாக இருந்தால் அந்த அம்மா ஏதோ உண்மையிலேயே மாரி சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னாரு. இப்போ சங்கீதாட்ட வெளில வந்து பேச சொல்லுங்க பார்ப்போம். சார் அது அவங்க மனைவி, அவங்களும் நடிகையோட பெயரை குறிப்பிடல. அப்ப நம்மளும் வந்து சொல்ல வேணால அவங்க சொல்லலாம். அதாவது அவங்க சொல்லல அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு ஊருக்கு தெரியாம இருக்குதா? வெளிப்படையா விஜயே கூட்டிகிட்டு ஃபிளைட்ல ஊர் சுத்துறாரு, எல்லா இடத்துக்கும் கூட்டு போறாங்க. அவர் நாய் கூட கொஞ்சம் போட்டோ. எப்படி மேடம் அந்த பிரைவசி போட்டோலாம் வெளில வருது? யார் அந்த விளம்பரத்தை தேடுறது? எனக்கு அதுக்கு சொல்லுங்க. லிஃப்ட்டில் 2 பேரை நிற்கிறத கண்ணாடியில் ஃபோட்டோ எடுத்து யார் வெளில போடுறது? இதே அவர் கட்சி கொடியை வெளியிடுறப்ப நாளைக்கு ஸ்பெயினோடைய நாட்டில் அங்கே டூருக்கு போயிட்டு ஸ்பெயின் கொடியை எடுத்து யார் ஸ்டேட்டஸில் வைக்கிறது? முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டியில் திருச்சி இங்கே விக்கிரவாண்டியில் தாவேகாவோட முதல் மாநாட்டில் 10 கேரவின் வண்டி வந்து நின்றுச்சு. நான் அன்னைக்கே ஒன் இண்டியாவில் சொன்னேன், நீங்கள் எடுத்து போடுறீங்க ப்ரோமோவை. சரியாக 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த வார்த்தையை சொன்னேன். இவங்க வந்து சங்கீதா அவர்கள் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்காங்க. தேர்தல் சமயத்துக்குள்ளார விஜய்க்கு எதிராக திரும்புவாங்கன்னு டேட்டு போட்டு ரீகேப் போட்டு போடுறீங்க. எவன் நான் சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறான்னா அவன் எல்லாத்துக்கும் இது ஒரு பாடம். அப்பயே அந்த மாநாட்டிலே சொன்னேன், 10 கேரவினில் ஒரு கேரவினில் இருந்தாங்க. அந்த கேரவின் ஒரு வண்டியை நிப்பாட்டி அதில் இருந்தால் அது நாளைக்கு தெரிஞ்சிருங்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பல கேரவன்களை கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்கள இருக்க வச்சாங்கிறாங்க. வேறு எந்த மீட்டிங் எங்கெங்கே மாநாடு போட்டாங்க? எங்கெங்கே 10 கேரவன் வந்துச்சு? கரூர் சம்பவம் நடந்தப்ப கூட அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியா இல்லாம சொல்லக்கூடாது. ஊர்ல இருக்காங்க பேசினப்பெல்லாம் அதிகாரப்பூர்வமா இல்ல, ஆதாரப்பூர்வமா இல்ல. அதனால தானே நயினாரை வச்சு செஞ்சுச்சு. சூழ்நிலை ஏன் சார் அவங்க பேசணும்? அவங்க பேரே குறிப்பிடலையே. நீங்க அதான் சொல்றேன்ல மேடம், அவங்க தெளிவாவே சொல்லிட்டாங்க, தேவைப்பட்டால் நான் அந்த நடிகையோட பேரை சொல்லுவேன், அதற்கு உண்டான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் தானே சொல்லிருக்காங்க. கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன் சொன்னாங்க. அவங்களோட பெட்டிஷனை நல்லா படிங்க. முதல்ல நாங்கள் திருமணமானதுலேருந்து, குழந்தைகள் பிறந்ததுலேருந்து, வெளிநாடுகளுக்கு போனதுலேருந்து எங்கள் குடும்பம் நிம்மதியாக வாழ்வாதாரத்தில் எல்லாம் நிம்மதியாக தான் போய்கிட்டு இருந்தோம். அமைக்கப்பெல்லாம் ரொம்ப ப்ளீஸிங்காக தான் இருந்துச்சு. 2021 ஏப்ரலுக்கு பிறகு எனக்கு, அதாவது அப்போ தான் பழகினாங்கன்னு சொல்ல, எனக்கு தெரிய வந்தது இந்த நடிகையோட நெருக்கமாக இருக்கிறது. அதுக்கப்புறத்துல இருந்து தான் நாளைக்கு நிம்மதி கட்டுச்சுங்கிறாங்க. அவங்க வெளிப்படையாக இவரை மட்டுமே சார்ஜ் பண்ணலையே. மனநல பாதிக்கப்பட்டவர் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு, இவருக்கு நாளைக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்லாம் பேசுகிறவங்க தனிப்பட்ட முறையில் அந்த சுபாவத்தினால் நான் விலகிறேன்னு சொல்ல, எல்லா இடத்துலையும் எல்லா பேராகிராஃப்லையும் ஸ்டார்டிங்கே அந்த நடிகை நடிகை நடிகைன்னு வரப்ப அந்த நடிகையை பற்றி எப்படி பேசாமல் இருக்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் மேடம். இது எப்படி நாளைக்கு நீங்கள் அவங்க ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட பேரே பார்த்தீங்களா, ஒரு பேரை